கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை யோசித்தா அவைகள் கடலினுடைய மணலை பார்க்கல எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஆண்டவரே, நான் அந்த யோசித்து பார்க்குறேன், எனக்கு எத்தனை நன்மைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, என்னை எவ்வளவு நீங்கள் உயர்த்தி வச்சுருக்கீங்க, எவ்வளோ வாழ வச்சுருக்கிறீங்க. அதை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், நீங்கள் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் திருப்தியாக இருக்க கிருபை எனக்கு தாங்க, சந்தோஷமாக இருக்க கிருபை தாங்க, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க எனக்கு கிருபை தாங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-13 அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் குறைச்சலால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் எனக்கு சமாளிக்க தெரியும். நான் அந்த இடத்துல ஒரு பலவீனமா வெறுமையை நான் உணர்றதில்லை. கர்த்தர் எனக்கு போதுமானவர், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறவர், எனக்கு குறித்த காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் அடங்கி இருக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற கிருபை தாங்க ஆண்டவரே. பொறுமையாக இருக்க எனக்கு கிருபை தாங்க. நிறைய வேளையில் இந்த சோதனைக்கு நம்ம விழுந்துடாதபடி அதிகமாக தேவனுடைய வசனத்தை பிடிச்சு பொறுமையாக கர்த்தருக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னுவாங்க இல்லையா? வேதம் சொல்லுது, நீங்கள் பொறுத்திருப்பீங்களானா கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். நம்முடைய பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், நிறைய உங்களுக்கு விருப்பங்கள்லாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு வாஞ்சைகளை நிறைவேற்றி நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாகவே கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார். சில வேளையில் நம்ம ஒரு லெவலில் நம்ம பிள்ளையை படிக்க வச்சுட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய சகோதரன் சகோதரி, நம்ம பண்டை வீட்டுக்காரங்கெல்லாம் வேற ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போகிறதோடனே நம்மளுக்கு ஒரு ஆசை, நம்ம பிள்ளை அதில் ஏறினா நல்லா இருக்கும், நம்ம பிள்ளை ஏற்றிடுவோம், அதுக்குமா நாம் கடனில் மூழ்கிடுவோம். அந்த மாதிரி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு இந்த நிலைமையில் தான் என் குடும்பத்தை வச்சிருக்கிறாரா, பரவாயில்ல, என் பிள்ளைக்காக நான் அனுதினமும் ஜெபம் பண்ணுறேன். நான் திறக்காத வாசல்களை கர்த்தர் என் பிள்ளைக்காக என்ன பண்ணுவார்? திறப்பார். வழி இல்லாத இடத்துல என் பிள்ளைகளுக்கு வழியை உண்டாக்குவார். கர்த்தர் எனக்கு வனாந்திரத்தில் கூட பாதையை உண்டாக்குவார். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் என்ன செய்வார்? அல்லேலூயா. அன்றைக்கு அந்த வீட்டில் ஆடு மேய்க்கிற பிள்ளையவே கர்த்தர் அரசனாக மாற்ற முடியும்னா, நம்முடைய எளிமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார்.